Hey guys, welcome back. இன்னைக்கு நான் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம தமிழ் இன்ஃபோ சேனல்ல வந்து ஒரு வீடியோ வந்திருக்கு. பட் டாபிக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். இதெல்லாம் எந்த நியூஸ் சேனல்லையும் பார்த்திருக்க மாட்டீங்க. வைரல் வீடியோ ஸ்காட் அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த மாதிரி இதே டாபிக்ல நிறைய வீடியோ பண்ணியிருக்காரு அவரு. அந்த வரிசையில இதுவும் ஒரு வீடியோ தான் வித் சேம் டாபிக். இது ஒரு 10 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. இதுல நிறைய அதிர்ச்சிகரமான வீடியோஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹாய் गाइस, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வழக்கம் போல ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தாங்க. அதாவது உலகம் முழுக்க பல வகையான வீடியோக்கள் கேமராவில் பதிவாகி அது சோசியல் மீடியால வைரலாகவும் பரவிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்களை நம்ம சேனல்ல பல பாகங்களாக உங்களுக்கு நாங்க காமிச்சிருக்கோம். அதோடைய தொடர்ச்சியாக இன்னும் சில சுவாரஸ்யமான வைரல் வீடியோக்களை உங்களுக்காக பொறுக்கி எடுத்து கொண்டு வந்திருக்கோம். எங்களுடைய கலெக்ஷன்ஸை லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த வைரல் ஃபுட்டேஜ் கடந்த டிசம்பர் மாதம் ஜபல்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் பதிவு செய்யப்பட்டது. அதாவது பூனேல இருந்து தானாப்பூர் போற ட்ரெயின் ஒன்று ஜபல்பூர் ஸ்டேஷன்ல வந்து நின்றுருக்கு. அப்போ அங்க வீலுக்கு மேல இருக்க கம்பார்ட்மெண்ட்ல இருந்து வித்தியாசமான சத்தம் வருது அப்படின்னு ரயில்வே அதிகாரிகள் போய் செக் பண்ணி பார்த்தா, வீலுக்கு மேல இருக்க சின்ன கம்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் இறங்கி வரான். ஹேய், நீ யாரா கோமாளி, அங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, ஐயா நான் பீகார்காரங்கோ, நம்மளுக்கு டிக்கெட் எடுக்க காசு இல்லையா, அதனால இப்படி உட்காந்துக்கிட்டு வரோம் கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஏன்னா டேய் பொய்யா சொல்ல பார்க்க, எந்த பீகார்காரில் டிக்கெட் எடுத்து வந்திருக்கான், அப்படியே டிக்கெட் எடுக்காட்டினாலும் நீங்க ஜாலியா ஸ்லீப்பர் கோச் தானே படுத்துக்கிட்டு வருவீங்க. ஏன்னா பொய்யா சொல்ல பார்க்க, உனக்கு ஏதோ மனநிலை பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இவனை கொண்டு போய் உடனே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேருங்க அப்படின்னு அதிகாரிகள் எல்லாம் பக்காவா தீர்ப்பு கொடுத்துருக்க. பயவுள்ள ஏறக்குறைய 250 கிலோமீட்டர் 4 மணி நேரம் இதே மாதிரி டிராவல் பண்ணிட்டு வந்ததா சொல்றான். இவன் சொல்றது உண்மையாலும் நம்ப முடியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்ப இந்தியாவோட எக்கனாமிக்க உயர்த்திட்டோம். நார்த் இந்தியால புதுசா பிசினஸ் வந்துருச்சு. ஸ்டார்ட் அப்புக்கு நாங்க லோன் தரோம் அப்படி எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இதை நம்பி நார்த் இந்தியால பல விதமான ஸ்டார்ட் அப் பிசினஸ்கள் வந்து அவங்க மூளையை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு 2 வித்தியாசமான ஸ்டார்ட் அப் பிசினஸ் உங்களுக்கு நாங்க காட்ட போறோம். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஸ்டார்ட் அப் பிசினஸோட பேரு காயின் புல்லிங். அதாவது கங்கை நதியை இந்து மக்கள் புனிதமான ஒரு நதியா நம்புறாங்க. தினந்தோறும் இந்தியாவோட வெவ்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நதிக்கு வந்து பூஜை பண்ணிட்டு கடைசியா பூஜை சாமான்களையும் சில்லறை காசையும் அந்த நதியிலேயே அர்ப்பணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பல வருஷங்களாக கங்கை நதிக்குள்ள ஏகப்பட்ட சில்லறை காசு இருக்கு. அதெல்லாம் சும்மா விடலாமா? இந்தியாவோட எக்கனாமிக் என்ன ஆகுது அப்படின்னு நினைச்ச சில பேரு இதை வச்சு ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மேக்னெட்டை வந்து கைத்துல கட்டி மீன் பிடிக்கிற மாதிரி இந்த நதிக்குள்ள போடுறாங்க. உள்ள இருக்க சில்லறை காசெல்லாம் இந்த மேக்னெட்டோட ஒட்டிக்கிட்டு வெளியே வருது. அவ்வளவுதான் பிசினஸ். லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மோர் ப்ராஃபிட். இந்த மாதிரி நிறைய சில்லறை காசு சுத்திலாம் பார்த்துட்டு அப்படின்னு கேட்டு அவங்களும் இந்த ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த ஏரியாவில் இருக்க பேங்க்ல எல்லாம் எல்லாரும் போய் நானும் காயின் புல்லிங் பிசினஸ் பண்ண போறேன், எனக்கு ஸ்டார்ட் அப் லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பேங்க் மேனேஜரை டார்ச்சர் பண்றானுங்க. அந்த வடக்கன்ஸ் வந்து காசு சம்பாதிக்கிற எந்த வாய்ப்பையும் விடவே மாட்டானுங்க. இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ ஃபுட்டேஜ் இன்ஸ்டாகிராம்ல சம வைரலா போச்சு. ஏறக்குறைய 6 மில்லியன் மக்கள் இதை பார்த்திருந்தாங்க. 2 லட்சம் பேர் லைக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இது ஒரு பணங்காய்க்கும். என்ன அப்படின்னா, அந்த ஏரியால உள்ள மக்கள் இந்த மரத்தை புனிதமான ஒரு மரமா நம்புறாங்க. அந்த மரத்து மேல சில்லறை காசை தூக்கி போடுவானுங்க. அந்த மாதிரி மரத்து மேல ஒட்டிக்கிட்டு இருக்க சில்லறை காசை பொறுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கூட்டம் கூட்டமா போய் நோண்டிக்கிட்டு இருக்கானுங்க மரத்தை போட்டு. இந்த மாதிரியான பிசினஸ் ஐடியாவெல்லாம் நீங்க வேற எந்த கண்ட்ரிலையும் பார்க்க முடியாது. அதே மாதிரி இப்ப இன்னொரு பிசினஸ் காட்டுறோம் பாருங்க. கேசினோ தெரியும் உங்களுக்கு, சூதாட்டம் பண்ற இடம். அதே மாதிரி இது வந்து தப்பு கிடையாது. கிட்டத்தட்ட கடல் அந்த அந்த நதியை சுத்தப்படுத்துற மாதிரி. பட் இவங்க எதை சுத்தமாக்குறாங்கன்னா, அந்த பூஜை பொருட்கள் எடுக்கிறது கிடையாது. அந்த மேக்னெட்ல எதாவது ஒட்டிக்கிட்டு வருதா அது இருந்தாலும் பரவாயில்லையே. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். இப்போ அந்த கும்பமேளா நடந்தது இல்லை, அந்த கும்பமேளா நடக்கிறதுல வந்து ஒருத்தர் இந்த மாதிரி தான் மேக்னெட் போட்டு அந்த இதில் வந்து காசு எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட 1,06,000 ரூபா அவர் எடுத்திருக்காரு சில்லறையா. ஒன்றும் கேட்க முடியாது. என்ன அது வந்து அகெயின்ஸ்ட் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, அது கிரைம் கிடையாது. மேக்னெட்டை போட்டு நான் சில்லறை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த கோயிலும் சொல்லலை, அது அதுக்குள்ள விழுந்தா அது கடவுளுக்கு சொல்ல முடியாது. அது வந்து நதி. நான் உள்ள குதிக்கும் போது சில்லறை வந்துச்சு, நான் என்ன ஒன்றாலும் பண்ணுவேன், உங்களை யாரும் போட சொன்னது அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கலாம். ஸோ இது வந்து தப்பு கிடையாது. இது ஒரு நல்ல ஒரு பிசினஸ், யாரையும் பாதிக்காம ஒரு அதான் நம்ம 1 லட்சம்னு சொல்றோம். 1 லட்சத்தையும் சில்லறையா நீங்க யோசிச்சு பாருங்களேன். போட்டு எடுத்து ஆனா இப்படியும் ஒரு வேலை நடக்குது. இதே மாதிரி இன்னொரு வேலை நான் படிச்சேன். என்னன்னா, இந்த கோல்ஃப் விளையாடுவாங்கல்ல, அந்த கோல்ஃப் இதுல வந்து நிறைய அந்த சின்ன சின்ன ரிவர் எல்லாம் அதுல இருக்கும். அப்ப அடிக்கிற பால்ஸ் எல்லாம் அதுக்குள்ள போகும். அதுக்குள்ள எல்லாம் போய் யாரும் எடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. அது ஒருத்தர் என்ன பண்றது, கார்ல வர்றாரு. அவரு கார்ல வந்து
ட்ரெஸ்ஸை மாத்துறாரு. ஒரு சின்ன ஷார்ட்ஸும் ஒரு பனியனும் போட்டுக்கிட்டு வலையை தூக்கிட்டு போறாரு. போய் அந்த காகுல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்குள்ள போறது. போய் ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு வெளியே வந்து இப்படி ஆட்டுறாரு. வலையை இழுத்தா அவ்வளவு கோல்ஃப் பால்ஸ் அதுக்குள்ள இருந்து வருது. அதை எடுத்துட்டு இவர் என்ன பண்றாரு, வீட்டுக்கு கொண்டு போயிட்டு கழுவி அதை தனியா பேக்கெட் பண்ணி பாதி ரேட்டுக்கு விற்கிறது. எங்க அந்த கோல்ஃப் வாசல்லே, கோல்ஃப் கிளப் இருக்கிற வாசல்லே விற்கிறது. நிறைய பேர் வந்து புதுசு வாங்குறதுக்கு பதிலா சரி அவர் தண்ணிக்குள்ள இறங்கி எடுத்தாரு இல்ல, அதுக்கு பாதி காசா கொடு, நல்ல பிசினஸ் தானே, அவங்களுக்கும் கோல்ஃப் பால் கிடைக்கும். ஆனா ஃபுல் ரேட்டுக்கு வாங்க தேவையில்ல, பாதி விலைக்கு வாங்கலாம், அவருக்கும் அது ஒரு பிசினஸ். அப்போ நான் யோசிச்சேன் நல்லா இருக்கே பிசினஸ். இதை பார்த்த உடனே ஒரு கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க, அப்படியா, அதாவது பெரியவங்க கொள்ளையடிச்சா விட்டுருவாங்க, இந்த மாதிரி சின்னவங்க அதுல ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தா உடனே இவங்களுக்கு ஆகாது, அப்படிங்களா சரி அப்படின்ட்டு இப்போ கோல்ஃப் போல ஒரு விதமான மெட்டீரியல்ல செய்யறாங்க. அந்த மெட்டீரியல் வந்து இல்ல, அந்த தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுன்னா அது மீன் சாப்பாடா மாறிடுது. ஏண்டா அதை விட்டா அந்த மனுஷன் அதை எடுத்து ஒரு ஏதோ ஒரு பொழைச்சிக்கு போவார்ல, அதாவது மீனுக்கு சாப்பாடா கொடுத்தாலும் கொடுப்பமே தவிர மனுஷனுக்கு பொழைக்க விட மாட்டோம். உடனே அதை வந்து அது தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுன்னா அது டிசால்வ் ஆயிருது. டிசால்வ் ஆனா மீன் சாப்பாடு ஆயிருது. ஏதோ ஒரு வித்தியாசமான இதுல பண்றாங்க. அத சில நேரம் அந்த மீனை மனுஷன் சாப்பிட்டு அவங்களுக்கு எதுவும் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆயிடுச்சுல, அதெல்லாம் தெரியாது. ஆனா மீன் சாப்பாடு அப்படிங்கிறாங்க. ஆக மொத்தம் மனுஷனை பொழைக்க விட மாட்டேன், மனுஷனே பண்றது. மாதிரி மவுசினோ தெரியுமா உங்களுக்கு? மவுசை வச்சு சூதாட்டம் பண்றாங்க பாருங்க. ஒரு குழியை தோண்டிக்கிறானுங்க, அந்த குழியில 4 ஓட்டையை போட்டுக்கிறாங்க. ஒரு ஓட்டைக்கு மேலேயும் ABCDன்னு பேர் கொடுத்துறாங்க. உங்களுக்கு எந்த பொந்து வேணுமோ அந்த பொந்து மேல நீங்க காசை கட்டலாம். எலியோட வால்ல கயிறை கட்டி மேல அந்த குழிக்கு மேல வச்சு சுத்திட்டு அந்த எலியை அந்த குழிக்குள்ள போட்டதும் அந்த எலி வந்து எந்த பொந்துக்குள்ள போகுதோ அந்த பொந்துல காசை கட்டினவே ஜெயிச்சாயா. அருமையான இந்த மாதிரி எல்லாம் இவனுக்கு யோசிக்க சொல்றது யாருன்னு நினைக்கிறீங்க? நம்மளால முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா இவனுக்கு அட்டெண்ட் பண்ற ஆன்லைன் கிளாஸஸ் அந்த மாதிரி. தம்பிகளா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், இந்த மாதிரி எல்லாம் பிசினஸ் இருக்குன்னு நம்ம நிம்மி மாமிக்கு காட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம நிம்மி மாமி வரி குதிரையில வந்து விதவிதமா வரி போட்டு போயிடும். இந்த வரைக்கும் பாத்துக்கோங்க. கைஸ், இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த வைரல் ஃபுட்டேஜ் துபாய் நாட்டுல பதிவு செய்யப்பட்டது. துபாய் நாட்டோட சட்ட திட்டங்கள் எந்த அளவுக்கு கடுமையா இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அங்க சின்னதா ஏதாவது தப்பு பண்ணாலும் போதும், ராஸ்கல் தோலை உரிச்சு போடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு அடி பிச்சு போடுவானுங்க. அதனாலேயே பயந்து போய் அங்க எல்லாரும் அடக்க ஒடுக்கமா மூடிக்கிட்டு இருப்பானுங்க. இதை செக் பண்றதுக்காக இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரான அப்சோன்கர் அப்படிங்கிற இந்த பெண்மணி சின்னதா ஒரு செக்அப் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி நிக்கிற ப்ளூ கலர் பென்ஸ் காரோட போனட் மேல தங்க நகையை வச்சுட்டு அவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ½ an hour அவங்களும் பாக்குறாங்க அந்த நகையை எவனாவது எடுப்பானான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா ஒரு வயலும் கண்டுக்கல. எல்லாருக்கிட்ட போறானுங்க வரானுங்க. அந்த நகையை ஒரு பொருட்டாவே மதிக்கிறோட பெரிய விஷயம். அந்த நகையோட ஒரு சின்ன பாட்டு வந்து கீழே விழுந்து கிடக்குது. அந்த பக்கம் போற ஒரு பெண்மணி அந்த நகையை எடுத்து அப்படியே போனட் மேல வச்சுட்டு போயிட்டாங்க. இதே இந்தியாவா இருந்தா அந்த காரு நகை இந்த வீடியோ வந்து சம வயலா சோசியல் மீடியால பரவிச்சு. இதுக்கு கீழே கமெண்ட் பண்ணிருக்காங்க நிறைய பேர். ஆமாங்க, துபாய் ரொம்பவே பேக வச்சுட்டு போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வந்து பாக்குறோம் அங்கேயே இருக்கு, ஒரு வயலும் கை வைக்கல அப்படிலாம் கமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது சவுதி துபாயில இருந்தீங்க இல்ல அங்க இருந்து வந்திருந்தீங்கன்னா அப்படிங்கறத எங்களுக்கு சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த அடர்த்தியான தாவரங்களுக்கு இடையில இந்த மாதிரி ஒன்ன தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அங்க பாருங்களேன், இது எந்த வகையான ஜந்துட்டிமோ? இந்த மாதிரியான உயிரினத்தை நீங்க அமேசான் காடுகள்ல மட்டும்தான் பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. டிமினோட காலு, பூம்பாவோட வயிறு, டர்ட்டிலோட மண்டை, இந்த மாதிரி வித்தியாசமான உயிரினத்தை 90s கிட்ஸ் முக்கியமா பார்க்க வேணாம். இதையெல்லாம் பார்த்தா அவங்க மனசு கஷ்டமாகும். 2025ல இந்த மாதிரியான காட்சிகள்லாம் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். இருந்தாலும் இந்த மாதிரி போட்டு வைரல் பண்ணி விட்டுறானுங்க. இந்த பெரிய பெரிய படத்துக்கெல்லாம் மேக்கிங் விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிஹைண்ட் தி சீன் வீடியோ வேற இதுக்கு இருக்குது. இங்க பாருங்க, தக்காளி அங்க போய் தலைய வைக்கிறது எவ்வளவு ஆர்வமா இருக்கிறான் பாருங்க. மாதிரி எல்லாம் இவனுக்கு காரணமா இருக்கும். ஒருவேளை இதுவா இருக்குமோ, ஒருவேளை அதுவா இருக்குமோ. டேய், நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிற? இதுக்கெல்லாம் காரணம் நீதான். கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காக இப்படியா போட்டு இந்த குத்துவேன்.
எத்தனை டைம் போச்சோ, எத்தனை எலும்பு புரிஞ்சோ. ஐயோ கொடுமை. கைஸ், நம்ம ஆளுங்க கிட்ட ஒரு எண்ணம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஃபிளைட் ஜர்னினாலே ரொம்பவே லக்ஸரியஸா இருக்கும்பா. கலர் கலரா ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் சுத்துவாங்க, குடிக்கிறது சரக்குலாம் தருவாங்க தெரியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மைதான், அது ஒன்லி இன்டர்நேஷனல் ஃபிளைட்ல மட்டும்தான் தம்பி. நீங்க லோக்கல் ஃபிளைட்ல டிராவல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரு டவுன் பஸ்ஸை விட மோசமா இருக்கும். உதாரணமா இந்த வீடியோ ஃபுட்டேஜ் பாருங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஃபுட்டேஜ் இண்டிகோ ஃபிளைட்டுக்குள்ள பதிவு செய்யப்பட்டு வைரலாக பரவிச்சு. இந்த வீடியோல உங்களால பார்க்க முடியும், இண்டிகோ ஃபிளைட்டுக்குள்ள ஒரு ஆள் 1 லிட்டர் டீ பிளாஸ்க வச்சு கரம் சாய், சூடான சாய் சாய் அப்படின்னு சொல்லி கப்ல டீயை ஊத்தி அங்க உட்காந்து பார்த்த மக்கள் எல்லாம் ஷாக். ஓ வாட் இஸ் திஸ்? ஃபிளைட்டுக்குள்ள 200 ml மேல லிக்விடே அளவு. ஏங்க என்னங்க ட்ரெயின்ல ஏற மாதிரி ஏறி வித்திட்டு இருக்கீங்க? ஏர் ஹோஸ்டஸ்ல ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா? இல்ல அத 50-50 போல. அதான் பிசினஸ்க்கு வராரு போல. இப்ப இல்ல ஃபிளைட் நீங்க சொன்ன மாதிரி டவுன் பஸ் மாதிரி மோசமா தான் இருக்கும்னு உண்மையிலேயே அப்படிதான் இருக்கு. இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்திருந்தேன். ஒருத்தர் வந்து பட்ஜெட் டிராவலர் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் நான் பிசினஸ் கிளாஸ்ல போறேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அழுது போட்டிருக்காரு. ஏன் அழுறா அந்த ஆளு அப்படின்னு பார்த்தா, அந்த ஆளே பட்ஜெட்ல டிராவல் பண்ணிக்கிட்டு ₹1 ₹2 கஞ்சத்தனம் பட்டுக்கிட்டு அப்படி டிராவல் பண்ற ஒருத்தர் அவருக்கே காண்டாகுது, இது பிசினஸ் கிளாஸ் அப்படின்னு. எந்த ஃபிளைட்? ஏர் இந்தியாவா? ஏர் இந்தியா பிசினஸ் ஃபிளைட் நினைக்கிறேன். அது பிசினஸ் கிளாஸ்னு ஒரு 6 சீட்டு தான் இருக்கு. அந்த ஃபிளைட் மேல ஆல்ரெடி எக்கச்சக்க கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இருந்தும் நிறைய பேர் அதையே சூஸ் பண்ணி போறாங்கன்னு தெரியல. ஆனா அவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் தே ப்ரிஃபர் ஃபிளைங் இன் ஏர் இந்தியா. இவரும் போயிட்டாரு, பிசினஸ் கிளாஸ்ல உட்காந்துருக்காரு. அப்ப நான் அந்த வீடியோ பார்க்கும்போது மிஸ்டேக்ட சொல்றேன், இப்ப இதுல உட்காந்துட்டு அப்புறம் பிசினஸ் கிளாஸுக்கு போவாரு போல. இதுதான் பிசினஸ் கிளாஸ் என்னடா சொல்றீங்க? ஆனா அவர் ஜாக்கெட் எல்லாம் போட்டு விட்ஸா வராரு. இந்த இருக்கே சீட்டு இது நல்லா இருக்கு. நான் அதோட கம்பேர் பண்ணும்போது சர்ப்ரைசிங் என்னன்னா, யூசுவலா எக்கானமி சீட்டுக்கும் பிசினஸ் கிளாஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? எக்கானமி சீட் வந்து லைட்டா படுத்துக்கலாம், பிசினஸ் கிளாஸ்னா அப்படி ஃபுல்லா ஃபிளாட்டா படுத்துக்கலாம். இதுல அந்த சீட்டை நீங்க அசைக்கவே முடியாது. இப்படி அசைச்சிங்கன்னா பின்னாடி இருக்கிற ஒரு முட்டியில போய் அடிக்கும். இவரே காலை அப்படிதான் வச்சுட்டு இருக்காரு. சரி பரவாயில்ல, மெனுவெல்லாம் வச்சிருக்காங்க. அப்ப சாப்பாடெல்லாம் வரும் போல இருக்குன்ட்டு இவர் ஏதோ ஆர்டர் பண்றாரு இந்தியன் ஃபுட். நம்ம இப்ப பிசினஸ் கிளாஸ்னும் போது எமிரேட்ஸ் பிசினஸ் கிளாஸ், அந்த பிசினஸ் கிளாஸ், இந்த பிசினஸ் கிளாஸ் பார்த்துருக்கோம். அங்க ஃபுட் சர்வீஸ் எப்படி இருக்கும், ஆக்சுவலி அந்த ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். எல்லாம் அப்படி ப்ரீ பேக்டா கொண்டு வந்து வைப்பாங்க, நம்ம கேட்கறதுலாம் கொண்டு தருவாங்க, கேவியார் அது இதுன்னு தருவாங்க. இங்க எல்லாம் வந்து 2 வடை, தோசை, இட்லி எல்லாம் கொண்டு வச்சிட்டாங்க. இவர் வந்து பிசினஸ் கிளாஸ்ல இருக்கமே என்னட்டு ஏதோ கூப்பிட்டு கேட்கிறாரு, போட் சட்னி. அப்ப நான் நினைச்சேன் ஒரு அந்த டிஷ்ல கவர் பண்ணி சட்னி கொண்டு வைப்பாங்க போல இருக்குன்னு பார்த்தா, அங்க உள்ள போய் வாளியை தூக்கிட்டு அந்த பொண்ணு வருது. என்ன வாளியை தூக்கிட்டு வர்றாங்கன்னு வந்தா, அந்த அந்த ஆரிய பவன் இருக்குல்ல ஹோட்டல், அங்க வைக்கிற மாதிரி சின்ன கரண்டியில எடுத்து என்ன வேணும் பிசினஸ் கிளாஸ் நீங்க, அதனாலதான் கரண்டியில போடுறோம். எக்கனாமிக் கிளாஸ்னா கையில அள்ளி போட்டுருக்கோம். அதான் அது ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி ஒரு பிசினஸ் கிளாஸான்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த ஆளே ஆல்ரெடி இருக்கிறதுல ரொம்ப சீப்பா டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள் பட்ஜெட்ல, அவர் வெளியே வந்து வீடியோ போட்டிருக்காரு, என் பணத்தை ஏமாற்றிய பிசினஸ் கிளாஸ். எவ்வளவு கட்டியிருப்பாரு, எனக்கு தான் ஆச்சரியமா இருந்தது. பட் எப்பயாவது நம்ம ஃப்ளை பண்ற சான்ஸ் கிடைச்சதுன்னா பெஸ்ட் வெர்சஸ் வேர்ஸ்ட் பிசினஸ் கிளாஸ் அப்படிங்கிற கேட்டகரியில அந்த ஃபிளைட்ல போய் அந்த சட்னியை வாங்கி சாப்பிட்டு பாக்குறேன். என்ன ஒரு பிசினஸ் கிளாஸ், இப்படி ஒரு பிசினஸ் கிளாஸ் நான் வாழ்க்கையில பார்த்ததில்ல. அதை விடுங்க, இப்போ இந்த நபர் எக்கனாமிக் கிளாஸ்ல டீ விற்கிறாருல, அது கூட அந்த பிசினஸ் கிளாஸ்ல இல்ல. அது இந்த ஆள் எப்படி 1 லிட்டர் டீயை கொண்டு வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சாக்காய் போயிட்டாங்க. எனக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் விட்டா நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல விற்கிற மாதிரி கை முறுக்கு சூடான பொண்டாட்டி அப்படின்னு கூட வருமானம் வருது போல. ஃபுட்டேஜ் பாருங்க, இதுவும் இண்டிகோ ஃபிளைட்ல தான் பதிவு செய்யப்பட்டது. இல்ல பை மிஸ்டேக் எதுவும் உள்ள போயிருச்சா தெரியல, ஏன்னா ஃபிளைட்டுக்குள்ள அவ்வளவு வராது இல்ல. பாத்துக்கோங்க, ஃபிளைட் ஜர்னி நம்ம டவுன் பஸ்ல கூட இந்த அளவு இருக்காது, காத்தோட்டமா போகலாம். அந்த கொசு பேட்டெல்லாம் எடுத்துட்டே போனீங்க. இப்ப நான் யோசிக்கிறேன் என்னன்னா, பை மிஸ்டேக் ஏதாவது கொசு அது உள்ள வந்துருச்சுன்னா ஓகே. ஆனா நீங்க ப்ரீ பிளான்டா பெட்டரா எடுத்துட்டு போயிருக்கீங்கன்னா அப்ப இது வந்து ஆக்சிடென்ட் இல்ல, டெய்லி நடக்குது போல. எங்க ஃபிளைட்டுன்னு ஏறுனா நம்மளாம் என்ன சொல்லுவோம், அந்த ஏசியை கொஞ்சம் ஓப்பன் குளிருதுன்னு. இங்க வரானா விசிக்கிட்டு இருக்காங்க,
இந்த லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ் என்னதான் பண்றது, காஸ்ட் கட்டிங்கிறதுக்காக ஏசியில் ஆஃப் பண்ணிடுவாங்க போல இருக்கு. இதாவது பரவாயில்ல, ஒரு ஃப்ளைட்டில் சும்மா சொல்கிறேனே அவுட் ஆஃப் த டாபிக் ஒரு வீடியோ பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோவை பார்த்து நிறுத்திட்டேன். நான் சொல்கிறேன், நீங்களே கற்பனை பண்ணிக்கிங்க. ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆன ஃப்ளைட்டை எமர்ஜென்சி லேண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, யோசிச்சு பாருங்க. எமர்ஜென்சி லேண்டிங், அவ்வளோ பேர் டைமையும் வேஸ்ட் பண்ணி அவ்வளோ தூரம் பறந்து போக முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் அந்த ஏர்போர்ட்டுக்கே வந்திருக்கேன்னா ஒரு பேசஞ்சருக்கு அன்னைக்கு டயரியா. சரியா, அவர் என்ன பண்ணிருப்பாரு ஃபிளைட்டுக்குள்ள அடக்க முடியாம என்ன பண்ணி வச்சு பாருங்க. இதை வச்சுக்கிட்டு ஃபிளைட் அவ்வளவு தூரம் இனி போக முடியாது. சரியா, அடைச்சு எல்லாம் மூடிட்டு போகணும். மூக்க கலட்டி பேக்ல வச்சுட்டு தான் கொண்டு போகணும் போல இருக்கு ஹேண்ட் லக்கேஜ்ல. இதுல அத ஒருத்த வீடியோ பண்ணிருக்கான். அந்த நடந்து போற பாதையெல்லாம் ஏதோ இருக்கு, அதுக்கு மேல ஏர் ஹோஸ்டஸ் நியூஸ் பேப்பரை விரிச்சு வச்சிருக்காங்க. எல்லாரும் சொல்றாங்க, எனக்கு உயிர் போற வேலை அவசர வேலையா இருந்தாலும் நான் அந்த ஊருக்கு வரல, நான் நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு தூங்கி நாளைக்கு என்னடே ஃபிளைட்ல அந்த ஃபிளைட் கார்பெட்ல ஒரு கரை பட்டா அதை கிளீன் பண்ணது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? பாவம் வேலை செய்யறது. என்னத்தை தின்னுட்டு ஊருக்கு போக வந்தாங்களோ தெரியல. ஐயோ, கலகலப்புறத்துல சந்தானம், பேய், திமிங்கலம் இவங்களுக்கு எல்லாம் பருத்தி மூட்டையை ஷிஃப்ட் பண்ற வேலையை கொடுத்துருப்பாரு. ஆனா அவனுக்கு பருத்தி மூட்டையை எப்படி ஷிஃப்ட் பண்ணாங்க, அங்க இருந்து தலையில வச்சு இங்க பாருங்க. இதெல்லாம் வேலை செஞ்சாதானே சம்பளம் வாங்க முடியும். கைஸ், சமீபத்துல உத்தரப்பிரதேசத்துல மகா கும்பமேளா பிரம்மாண்டமாக நடந்துச்சு. இந்தியாவோட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான நாகசாதுக்களும் அகோரிகளும் சாமியார்களும் இதுல வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த சமயத்துல சில வீடியோக்கள் பதிவாகி வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம யூடியூபர்ஸ் வந்து எங்கனாலும் மைக்கு தூக்கிட்டு போய் பேட்டி எடுக்க போயிடுறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரியான அகோரிகளை சும்மா விடுவாங்களா? கும்பமேளால போய் அகோரிகள் கிட்டையும் இந்த மாதிரி யூடியூபர்ஸ் இன்டர்வியூ பண்றதுக்காக போனாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, 2026 தமிழ்நாட்டுல தாமரம் வளருமா? பாத்தீங்களா, யார் யார்கிட்ட இன்டர்வியூ கேட்கணுமோ அவங்க கிட்ட தான் கேட்கணும். அதே மாதிரி இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ ஃபுட்டேஜும் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அகோரிகள் கொஞ்சம் பேரு கூட்டமா உட்காந்து சில்லம் புகைச்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுவா அகோரிகள் எல்லாருமே சில்லம் புகைப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா சில்லம் புகைக்காத அகோரிகளும் இருக்கத்தான் செய்யறாங்க. இந்த அகோரி வந்து ஒரு பெண் அகோரி கிட்ட சில்லம் கொடுத்து புகைக்க சொல்றாங்க. ஆனா அந்த பெண் அகோரி கடைசி வரைக்கும் சில்லம் புகைக்கவே இல்லை. இந்த வீடியோ ஃபுட்டேஜ் சோசியல் மீடியால வைரலாக பரவி பல்வேறு கலவையான விமர்சனங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. கைஸ், அதே மாதிரி வைரலான மோனலிசா அப்படிங்கிற இந்த பெண்மணியை இப்பதான் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா உண்மையிலேயே இவங்க 2022ல இருந்த செம்ம வைரலான ஒரு பெண்மணி தான். 2022ஆம் ஆண்டு ஒரு போட்டோகிராஃபர் ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்காக போனவங்க இந்த பெண்மணியை பார்த்துட்டு அழகா இருக்காங்களே அப்படின்னு போட்டோ எடுத்து தன்னுடைய இன்ஸ்டா பேஜ்ல பதிவு பண்ணாங்க. அந்த புகைப்படத்துக்கு ஏறக்குறைய 30 மில்லியன் வியூஸ் வந்து அப்பவே இந்த மோனலிசா செம்ம வைரலுங்க. நமக்கு தான் இப்ப தெரியும். கடந்த வருடம் நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு போய் ஜோ பைடனை மீட் பண்ணாரு. அப்போ அவங்க 2 பேரும் மீட் அப் பண்ணும்போது நம்ம இந்தியாவோட தேசிய கீதத்தை பின்னாடி ஒளிபரப்பு பண்ணாங்க. அது வரைக்கும் அமைதியா இருந்த நம்ம இந்திய கொடி நம்மளுடைய தேசிய கீதம் ஒலிக்க ஆரம்பிச்சது, பட்டொலி வீசி பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஏறக்குறைய 1 மில்லியனுக்கும் அதிகமானவங்க இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணிருக்காங்க. எல்லாருமே உணர்ச்சி வசப்பட்டு கமெண்ட் பண்ணிருக்காங்க. இது இந்தியனாக இதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குதுல்ல. அதுக்காகவே இந்த வீடியோக்கு நீங்க கண்டிப்பா லைக் பண்ணி ஆகணும். இவருக்கு உள்ளரிக்குது. கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். டாடா, பை பை. அதுல ஒருத்தங்க மேல போட்டிருக்காங்க என்னன்னா, எங்க கொடி வந்து காத்துல பறக்கிறது இல்ல, அதை பாதுகாக்கிறதுக்கான இறந்து போன ஒவ்வொரு சோல்ஜரோட மூச்சு காத்துலயும் பறக்கும். அப்ப அந்த ஒளி கேட்டாலே அவங்களோட மூச்சு காத்து வந்து அதை பறக்க வைக்குது. அதை தாண்டி இப்ப பறக்கணும்னா அந்த அமெரிக்கா கொடியும் பறந்துருக்கு. அந்த கொடியை தாண்டி அவ்வளவு நேரம் சும்மா இருந்தது. அந்த அந்த சவுண்ட் வந்த உடனே நான் நினைச்சேன் லைட்டா ஆடுது போலன்னா அது ஃபுல்லா விரிச்சாடிட்டு இருக்கு. அது உண்மையா தான் இருக்கும் போல. நல்லா இருக்குங்க, நல்லா இருந்தது. பார்த்த வீடியோவிலே அந்த ஃபைனல் வீடியோ வந்து அமெரிக்காவில் போய் மாஸ்க் காட்டி இருக்கு பாருங்க. நைஸ், வெரி நைஸ். உங்களை இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பை.